நான் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் போங்க, அவ்வளவுதான். கதவு மூட போற தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொல்லணுமா? சர்ச்சை பாத்துக்குங்க. அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நில்லுங்க நில்லுங்க. ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்கதான் சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் பார்க்க முடியும். நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரியம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. மேரி அம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரல. தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர்? இல்ல, அதுதான் அவங்க சொன்ன கடைசி வார்த்தை. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் அவங்க புள்ளன்னு? சிலுவையை தூக்கிட்டு போறது நம்மள கொள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர்? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை. எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவையை தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு. சிஸ்டர், 25 வருஷமா அப்பா அம்மா இல்லன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி ஒரு தந்தி வந்தா அவன் என்ன எதிர்பார்ப்போட வருவான்னு என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க சிஸ்டர், முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இந்த அனாதையை கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாம சிலுவை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? இல்ல இதுக்கு மேல அவங்க வேற ஏதாவது சொல்லி அதை எங்க கிட்ட சொல்லக்கூடாது நீங்க மறைக்கிறீங்களா? ஓ காட், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. மேரி அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை. மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் என் கடமையை முடிச்சிட்டேன். இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா இல்ல எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா?
பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன 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 டேய், ஆ. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா அடுக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், ஆ. எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா? அவர் மனுஷனாவே இருக்க மாட்டாரு. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. ஜாதி மதங்கிற பேரால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிங்க இருக்கிற இந்த நாட்டுல ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேரியம்மா. இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில அவங்க நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது பெரிய இழப்பு. அம்மான்னு வாய் விட்டு அற முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டாள் அந்த சிஸ்டர். 3வது மனுஷனாட்ட ஊரோடு ஒருத்தர் வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டுமே. இருந்தாலும் ஒரு வகையில் நீ கொடுத்து வச்சோம்பா. உனக்கு எப்பேற்பட்ட தாய் கிடைச்சிருக்கா பாத்தியா? உனக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் இந்த ஊர் உலகமே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. உன்னை பிரிஞ்சு இந்த நிலைமைக்கு அவங்க ஆளானதுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, யார் காரணமோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சுவாமி விவேகானந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் நீங்க தானே? ஆமா, அவரோட ஃப்ரெண்டு நான். எத்தனையோ விஐபிஸ் வந்திருக்காங்க. வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பெருமை முக்கியத்துவம் மேரியம்மா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இல்ல, ஐ மீன், நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தாலும் உங்களைத்தான் தன்னோட இறுதி ஊர்வலத்துல சிலுவை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கணும்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரியம்மா பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்றீங்களா? சரியான கேள்வி. வாங்க, கேட்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க. ஒப்பீனியன் என்னங்க? நாங்க உண்மையை சொன்னா தான் இங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை இங்க சொல்ல முடியலீங்க. நாங்க இப்ப சொல்ற நிலைமையில இல்ல. வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கும் உம்மிலே இந்த சகோதரி இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்துக்கு இக்கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும்
பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ், இந்த பாரு, எவனோ வந்து மண்ணள்ளி போட்டு போறான். பெத்த மகன் நீ, உனக்கு இல்லாத உரிமையா? பிடிவாதம் பண்ணாத தமிழ். அன்னைக்கு அவங்க உன்னை கருவிலேயே ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இந்த கல்லறையில வந்து நின்று இருக்கவே மாட்டேன். அண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செத்து எத்தனையோ வருஷமாச்சு. நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க. என்னோட இதயத்தில் நான் அவங்களை எப்போ புதைச்சிட்டேன். அந்த சிஸ்டர் முறைக்கிறது. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இனிமேலும் நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்கிறது அனாவசியமான அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுல ஆசிரமத்துக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. என்னப்பா ஒரு பையனையும் காணோம்? அண்ணே, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாம மட்டும் தனியா இருக்கோம்னு நினைச்சா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருந்திருக்கு. அவங்க அதுல நீயும் இருந்திருக்க. நீ என்ன காப்பாத்திருக்க. அதனால உன் மேல எனக்கு சந்தேகம் இல்ல. நீ யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துன? நான் இந்த ஊருக்கு வந்து 6 மாசத்துக்கு மேலாச்சு. மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு.
இந்த 6 மாசத்துல அவங்களோட நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. மேரி அம்மாவோட கடைசி நாள் வரைக்கும் தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா அவங்களும் என்கிட்ட சொன்னதில்ல, மத்தவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டதில்ல. அப்படி இருக்கிறப்போ மேரி அம்மா தான் உங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இருந்து உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் கூட உங்ககிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கலான்னு வந்தப்போ நீங்க என்ன ரொம்ப கோவமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு வகையில நானும் உங்களை மாதிரிதான். அம்மா அப்பாவே என்ன ஒரு அனாதையா வளர்த்தாங்க. எஸ், வெறும் பணத்தை மாத்திரம் தான் கொட்டினாங்களே தவிர பாசத்தை காட்ட மறந்துட்டாங்க. எப்பேற்பட்ட உலகத்துல அனாதை குழந்தைகளை கூட தம் குழந்தைகளா பாவிச்சு அடைக்கலம் கொடுத்த மேரி அம்மா எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தாங்க, ஆறுதலாவும் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ எதை தெளிவா எழுதுறது, எது உண்மைன்னு எனக்கு புரியல. அடக்கம் பண்ற இடத்துல கூட சிஸ்டர் உங்ககிட்ட கண்டிப்போட பேசினதை நான் பார்த்தேன். என் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இப்ப உங்களை அடிக்க வந்தாங்களே, அவங்க ஏற்கனவே மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் நானும் மறைஞ்சிருந்தேன். ஆனா அவங்க ஏன் உங்களை அடிக்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? மேரியம்மா பையன் தான் தமிழ்ங்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக சிஸ்டர் ஆளுங்களை செட்டப் பண்ணி அடிக்க வச்சிருக்காங்க. இவங்க மேடலுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடிடுமா? தமிழே, இன்னைக்கு 2 பாத்துணும். அந்த சிஸ்டரை விடக்கூடாதுப்பா. நாம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுல சிஸ்டர் குறியா இருக்கிறாங்கதான். அதுக்காக அவங்கதான் ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு நாம எப்படி நம்புறது? லுக் மேடம், என் கூட சண்டை போட்ட ஆளுங்களுக்கு சிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆளுங்க ஏன் அடிக்க வந்தாங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். அவங்க சொல்றதை வச்சு நம்ம குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். தெரியாது தெரியாது தெரியாது. இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நாங்க நம்ப தயாரா இல்ல. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஃபாதர், மேரி அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் தான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலான்னு பிரியப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்காக தான் எனக்கு தந்தியை கொடுத்து வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறான்ல. மேரி அம்மாவை போல ஒரு புனிதமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க. சிஸ்டர், ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறதுதான். மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா? ஏன் இருந்தா என்ன? என்னம்மா சொல்ற? சிஸ்டர், நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர், அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயானவங்க தான். சிஸ்டர், தாய்மைங்கிறதே புனிதமானதுதான். இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. சிஸ்டர், நீங்க ஒரு கன்னியாஸ்திரி. அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கிறதும் பிள்ளை பாசம் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா அதுங்கிற அவமானமும் அதுல இருக்க கஷ்டமும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் நீ இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா? நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்? அவங்க கேக்குற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு. உங்களை மாதிரி தானப்பா இவங்களும். இவங்களுக்கு தெரிஞ்சா தானப்பா சொல்லுவாங்க. ஃபாதர், மேரி அம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கல்லறையில வந்து தாக்கிட்டு போன கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். மேரி அம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க. அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. கேட்க மாட்டோம். அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம். நீங்க என்னதான்பா சொல்ல வர்றீங்க? சாக போற நேரத்துல மேரி அம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளை வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. ஷட் அப். கண்ணியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்களை அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. குட் பை. தம்பி, மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்தில் இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும். ஆமா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி செவனேட்டு இருந்தவங்களை தண்ணி கொடுத்து வர வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா. தம்பி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? மெழுகுவத்தி கொளுத்தி 2 கையிலையும் வச்சுக்கிட்டு வந்த வழியே ஓடிடுவா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன வழி ஃபாதர்? மதர் மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணவர் பிஷப் தான். ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம பிஷப் கிட்ட போய் கேட்போம். பிஷப்பா? பேரை கேட்டாலே பயமா இருக்கு. அவர்தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா?
உஸ் இல்லமா பிஷப் பிஷப். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பிஷப் எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். மதர் மேரிய பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அவர் தான் என்ன உற்சாகப்படுத்தி பர்மிஷன் கொடுத்தாரு. நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாளை காலையில நானே உங்களை பிஷப்ட கூட்டு போறேன். இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க. ஓகே, குட் நைட். காட் பிளஸ் யூ. நான் யாருங்கிறது தேவையில்லை. நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க சுத்த தலையிறத நிறுத்திக்க. மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். அவன் தமிழ் செல்வன். ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன், ஆனா போகல. பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலர் ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காது. இதுக்கு மேலே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியாக அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன். உடனடியா இடத்த காலி பண்ண சொல்லு. முடியாது. நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது. என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க போக மாட்டேன். என்னாலும் சரி. கல்லறையில ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அதுவும் ஒரு முஸ்லிமை வச்சு மிரட்டி பாக்குறாள் அந்த சிஸ்டர். நாளைக்கு நம்ம பிஷப்ப பார்க்க போறது கூட தடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம பிஷப்ப பாக்குறோம். பொட்டப்பு தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். வேணாம். ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா. நானே ஒரு ரூமுக்கு வரேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. நான் வரல. வா. நான் வரமாட்டேன். இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயோ, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? எந்திரடா. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர
அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை எப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது அந்த ஆள் வெட்ட வந்தா. அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தா. தமிழே ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா? பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு.